லைஃப்ல நிறைய பிரச்சனை வரும். ஜெனட்டிக்கலா உடல் சார்ந்து வர பிரச்சனையை தவிர்த்து மிச்சம் எல்லாமே மோஸ்ட்லி வெளியில இருந்து வரதுன்னே சொல்லலாம். அப்படி நாலேஜ்க்கும் ஸ்ட்ரென்த் ஆர் பவர்க்கும் thousands ஆஃப் இயர்ஸா ஒரு பிரச்சனை இருந்துட்டே இருக்கு. இது வரைக்கும் நம்ம பார்த்தது, இப்ப பார்த்துட்டு இருக்கிறது, இதுக்கப்புறம் பார்க்க போறது, இது எல்லாமே அப்படிதான். இந்த மாதிரி சில விஷயங்களை பத்தி பேசலாம்னு நினைச்சேன். அதான் இந்த வீடியோ. ஓகே, பவர்ன்றது ஸ்ட்ரென்த், மணி, பாலிடிக்ஸ், ஸ்டேட்டஸ் இந்த மாதிரியான வேஸ்ல கிடைக்கும். நாலேஜ், லேர்னிங், எக்ஸ்பீரியன்ஸ், அப்சர்வேஷன், கிரியேட்டிவிட்டி இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமா கிடைக்கும். பட் இங்க பிரச்சனை என்னன்னா, பவரை நம்ம ரொம்ப ஈஸியா புரிய வச்சிடலாம். அதை புரிஞ்சிக்க ரொம்ப பெரிய அறிவு வேணும்லாம் அவசியம் கிடையாது. இன்ஸ்டிங்டிவாவே ஒரு குழந்தைக்கு கூட புரியுற விஷயம் தான் அது. பட் நாலேஜ இல்ல அறிவை நம்மளால அப்படி புரிய வைக்க முடியாது. அட்லீஸ்ட் எல்லாருக்கும் புரிய வச்சிட முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இது பவர் மாதிரி அக்ரெஷன்லயோ இல்ல டாமினன்ஸ்ல ஆர் வயலன்ஸ்லயோ புரிய வைக்கிற மேட்டரே கிடையாது. நம்ம பேசுற விஷயத்த புரிஞ்சுக்கிற அறிவு ரிசீவ் பண்றவங்களுக்கும் இருந்தா மட்டும்தான் அந்த அறிவுக்கு யூஸே. சோ நிறைய இடத்துல இதனாலதான் பவர் வின் பண்ணிடுது. ஏன்னா அதோட பாயிண்ட் ப்ரூவ் பண்றதுக்கு பயமுறுத்தும், வயலன்ஸை காட்டும், காட்டு மிராண்டித்தனமா நடந்துக்கும். இப்படி நிறைய வேஸ் இருக்கு. பட் நாலேஜ்க்கு ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கு. அது ரிசீவ் பண்றவங்களுக்கு புரிஞ்சா மட்டும்தான். நான் அறிவுன்னு சொல்றத ஆக்கப்பூர்வமானதை மட்டும்தான் சொல்றேன். லைக் நியூக்ளியர்ல இருந்து எனர்ஜியை கிரியேட் பண்ணி அதனால எல்லாரும் பயனடைறத நாலேஜ்னு சொல்லலாம். பட் அதே நியூக்ளியரை ஒரு வெப்பன் ஆக்கி மக்களை கொல்றதுக்கு யூஸ் பண்றதையோ, ஒரு கண்ட்ரி மேல போட்டு வார்ல வின் பண்றதையோ நம்ம அறிவுல சேர்க்க முடியாது, சேர்க்கவும் கூடாது. அது எப்படிப்பட்ட யோசனையா இருந்தாலும் சரி. இது திருக்குறள்ல இருக்குன்னு நினைக்கிறேன். கிரியேஷனுக்கு யூஸ் ஆகுறது மட்டும்தான் நாலேஜோ தவிர டிஸ்ட்ரக்ஷனுக்கு கிடையாதுன்னு. ஹிஸ்டரியில கண்டினியூஸா நாலேஜபிள் பர்சன்ஸ் தோத்துக்கிட்டே இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதை நம்ம ரியலைஸ் பண்ணமோ இல்லையோ, ஒரு பவர்ஃபுல் பர்சன் இன்னொரு பவர்ட்ட தோக்குறப்போ வைஸ் பர்சன் அதோட வைஸர்ட்ட தானே தோக்கணும். ஆனா மோஸ்ட்லி எப்படி நடக்கிறது கிடையாது. அதுவும் பவர்ட்ட தான் தோக்குது. ஏன் அவங்க சொன்னது தப்புன்றதாலயான்னா இல்ல, ஆப்போனன்ட்டால அவங்க சொன்னதை புரிஞ்சிக்க முடியாததால. ஆனா நாலேஜ் தானே எல்லாத்துக்கும் சொல்யூஷனை கொடுக்குது. அதோட கை ஏன் ஓங்கி இல்லன்னு தோணும். அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் எண்ணிக்கையில அது ரொம்ப ரொம்ப கம்மி. அதே மாதிரி அது ஈக்குவாலிட்டியை தான் விரும்பும். தான் அனுபவிக்கிற சந்தோஷத்தை எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும்னு நினைக்கும். அதுக்கு பிசிக்கல் ஸ்ட்ரென்த் ஆர் பவர் இல்லன்றதுக்காக எந்த இடத்துலயும் யாரையும் மெனிபுலேட் பண்ண ட்ரை பண்ணாது. சிம்பிளா அண்டர்ஸ்டாண்டிங் மூலமா பெட்டர்மென்ட்க்கு வழியை தேடுமோ தவிர மெனிபுலேஷன் அதோட ஆப்ஷன்ல இருக்காது. அண்ட் இது எல்லாத்துக்கும் மேல எண்ணிக்கை ரொம்ப முக்கியம். ஹோல் வேர்ல்டே அதுல தான் மாட்டிட்டு கிடக்குதுன்னு கூட சொல்லலாம். 100ல 20 பேர் சரியான கருத்தை சொன்னாலும் ரியாலிட்டியில மிச்சம் இருக்க 80 பேர் சொல்றதுதான் நடைமுறைக்கு வரும். அது தப்போ சரியோ, அதை நம்ம ஏத்துக்கிறோமோ இல்லையோ, அதுதான் நடக்கும். உனக்கு விருப்பம் இருந்தா இரு, இல்லனா கிளம்புன்ற மாதிரி. எங்க கிளம்புறதுன்னா அங்கதான். ஏன்னா நம்பர்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு பாருங்க. அவ்வளவு பேர் சொல்றாங்க, சரியா தானே இருக்குன்ற மாதிரி. அதை கேட்கலனா அந்த இடத்துல அவங்க வயலன்ஸை யூஸ் பண்ணுவாங்க. லைக் சாக்ரட்டிஸ் அத்தாரிட்டிஸ், ட்ரெடிஷன்ஸ் அண்ட் பிலீவ்ஸ் குவெஸ்டின் பண்ணாரு. அவரை பாய்சன் சாப்பிட சொல்லி கொண்டாங்க. கலிலியோ சன் ஏர்த்த ரெவால்வ் பண்ணல, எர்த் தான் சன்னை சுத்தி வருதுன்னு சொன்னாரு. அவர் பப்ளிக்ல நான் சொன்னதை தப்புன்னு சொல்ல ஃபோர்ஸ் பண்ணி சாகரவரை ஹவுஸ் அரெஸ்ட்ன்ற பேர்ல டார்ச்சர் பண்ணாங்க. நிக்கோலஸ் டெஸ்லா மக்களுக்கு ஃப்ரீ எனர்ஜியை பத்தி பேசினாருன்றதுக்காகவே எடிசன், ஜேபி மோர்கன் மாதிரியான பவர்ஃபுல் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அவரோட ஃபண்டிங்கை டெஸ்ட்ராய் பண்ணி ரொம்ப போராகி இறந்தாரு. கார்ல் மார்க்ஸ் கிளாஸ் ஸ்ட்ரகிள் அண்ட் கேபிட்டலிசம் பத்தி பேசினதால எங்க பெரிய புரட்சி ஆயிட போகுதுன்னு யூரோப்ல நிறைய கவர்மெண்ட் அவரை பேன் அண்ட் எக்ஸைல் பண்ணாங்க. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போனா கூட இந்த லிஸ்ட்க்கு முடிவே இருக்காது. இப்படி வெறுமனே உண்மையை பேசினதாலையும் ட்ரூ நாலேஜ பவரால புரிஞ்சிக்க முடியாதால மட்டுமே இவங்கெல்லாம் இதை அனுபவிச்சாங்க. ஆனா கடைசியில கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம இவங்களே அவங்க நாலேஜையும் யூஸ் பண்ணிப்பாங்க. வேற வழி கிடையாது, எல்லாரும் அங்கதான் வந்தாகணும். இங்க ஒற்றுமை தான் ஆல்மோஸ்ட் எல்லா ப்ராப்ளம்க்கும் தீர்வா இருக்கும். ஆனா யூனிட்டினா என்ன அர்த்தம் புரியுதான்றது தான் இங்க பிரச்சனையோன்னு நினைக்கிறேன். எல்லாரும் ஒரே மாதிரி யோசிச்சு ஒரே பாயிண்ட்ல அக்ரி ஆகி ஒரே மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கிறது தான் ஒற்றுமையா இருக்கிறதுன்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா யூனிட்டி அதுக்கு டோட்டலா ஆப்போசிட். எந்த பிரச்சனையும் வராத வரைக்கும் நாங்க ஒன்னா இருப்போம், கருத்து மோதல் வராத வரைக்கும் நாங்க ஒன்னா இருப்போம்ன்றதுல யூனிட்டி. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கலாம், டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கலாம், வெவ்வேறு பாத்ல டிராவல் பண்ணலாம். ஆனாலும் இவங்க எல்லாரும் ஒருத்தர் ரெஸ்பெக்ட் அண்ட் கேர் பண்ணணும். இவ்ளோ டிஃபரன்ஸ் இருந்தாலும் அவங்க ஒன்னா இருக்கணும். அதுதான் யூனிட்டி. ஆப்வியஸ்லி கெட்ட எண்ணம் இருக்க ஒருத்தவங்க கூட நம்ம ஒற்றுமையை ஃபாலோ பண்ண முடியாது. அது டோட்டலா வேற. நம்ம அதை பத்தி இங்க பேசல. ஒன்னா இருக்கிறது தான் கிட்டத்தட்ட எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு, ஒரு ஊரோட மொத்த டிரைனேஜ் சிஸ்டமையும் சுத்தம் பண்ணி இதுக்கப்புறம் எந்த விதத்திலையும் அது தடை இல்லாம இயங்குறதுக்கான ஒரு புத்திசாலித்தனமான பிளான் இருந்தாலும் அதை ஒரு தனி ஆளால செய்ய முடியாது. எண்ணிக்கையும் அதுக்கு ஒத்துழைச்சாதான் முடியும். ஆனா இந்த யூனிட்டி இல்லாதால எதை பத்தியும் கவலைப்படாதவனும் அந்த சாக்கடையால அஃபெக்ட் ஆவான். அதை சால்வ் பண்ண சொல்யூஷன் இருக்கவனும் அஃபெக்ட் ஆவான். இதுலயும் கேர் பண்ணாதவனை விட தேவையான நாலேஜை வச்சுக்கிட்டு அதை நம்மளால தனியா செய்ய முடியாதுன்னு உட்காந்துருப்பான் பாருங்க, அவன் நிலைமை தான் ரொம்ப பரிதாபமானது. இந்த மாதிரி எவ்வளவு நாலேஜ் இருந்தாலும் எண்ணிக்கையும் பவரும் ஒத்துழைக்காத காரணத்தினால அறிவுக்கு பயனே இல்லாம போயிடுது. பல 100 வருஷமா
ஏன் ஆயிரக்கணக்கான வருஷமா இப்படிதான் நாலேஜ் வெளியே வர்றதுக்கே ஒரு பெரிய போராட்டமா இருக்கு இப்ப வரைக்கும். நான் இந்த யூனிட்டி தான் நம்மளோட எல்லா பிரச்சனைக்கும் சால்வேஷன் சொன்னோம். மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் நம்ம லைஃப் ஏன் இவ்வளவு கஷ்டமா போயிட்டு இருக்குன்னு எப்பவும் யோசிக்கிறது உண்டு. அதை நம்ம மணியை வச்சு சரி செய்ய பாக்குறோம், அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யறோம், அலையிறோம், இப்படிதான் லைஃப் போகுது. அண்ட் எல்லாரும் நினைக்கிற மாதிரியே மணி இருந்தா மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம் சால்வ் தான். ஆனா இந்த மணியும் கூட ஒன்னா இல்லாதால தான் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு earn பண்ண வேண்டியிருக்குன்றத எத்தனை பேர் யோசிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு பெரிய கம்பெனி ஒர்க்கர்ஸோட ஹார்ட் ஒர்க் எல்லாத்தையும் வாங்கிட்டு ரொம்ப கம்மியான சேலரிய தரப்போ தனி ஒரு ஆள் அதை கேள்வி கேட்டு சரி பண்ண முடியுமான்னா கண்டிப்பா முடியாது. அந்த இடத்துல போராட எல்லாருமே ஒன்னா இருக்கணும், இருந்திருக்கணும். இதை ஸ்டார்டிங்லே பண்ணியிருந்தா இப்ப வெறும் 10,000 12,000க்கு எல்லாரும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்க மாட்டோம். பட் எல்லாருமே ஒரே மாதிரி பினான்சியல் சிச்சுவேஷன்ல இருக்கிறது இல்ல. நான் சாப்பிடுறதுக்கு அன்னைய நாள் சம்பளம் எனக்கு ரொம்ப முக்கியம்ன்றவனுக்கு அதை பத்தி மட்டும்தான் கவலை. சோ அவன் கேள்வி கேட்க வரமாட்டான், எண்ணிக்கை சேராது, ஸ்ட்ரைக் நடக்காது. அப்ப இந்த லூப்க்கு முடிவே கிடையாதான்னா அதுக்கும் யூனிட்டி தான் சொல்யூஷன். பினான்சியலா அந்த வேலை இல்லாதனால மேனேஜ் பண்றதுக்கு பினான்சியல் ஸ்டெபிலிட்டி இருக்கவங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அப்ப அவன் சாப்பாட்டுக்கு கவலைப்படுறதை விட்டுட்டு போராட வருவான். இங்க ஃபுட்ன்றத ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் எடுத்துக்கிறோம், அது மணியாவே கூட இருக்கலாம். இப்படி போராட்டத்துல இறங்கினா கம்பெனி வேற ஒருத்தனை வேலைக்கு எடுக்குமேன்னு கேட்போம். அங்கேயும் ஒற்றுமைதான் பிரச்சனையா இருக்கு. முகம் தெரிஞ்சவங்க கிட்ட இருக்க ஒற்றுமையை பத்தி மட்டும் நம்ம பேசல, தெரியாதவங்களுக்கும் இது பொருந்தும். பெரிய பெரிய நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் அடிக்கடி நடக்கிற இடத்துல பீப்புள்ஸ் இயற்கையாவே ஒன்னா இருப்பாங்க. ஏன்னா எப்படியா இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரோட உதவியும் எப்ப வேணா அங்க தேவைப்படும்ன்றது அவங்களுக்கு தெரியும். ஆனா அப்படி ஒண்ணு நடந்துதான் நம்ம ஒன்னா இருக்கணுமா என்ன? இத சொல்லியாச்சு. ஆனா இதை நம்மள செய்ய விடாம தடுக்கிறதுக்கு தான் நிறைய விஷயம் இருக்கு. அதுவும் இந்த நாட்டுல லைக் காஸ்ட், ரிலிஜியன், இந்த மாதிரியான இமேஜினரி வால்ஸ். அதுவும் சாதாரண வால்ஸ் இல்ல, மேசிவ் வால்ஸ். ஏன் இமேஜினரின்னு சொல்றோம்னா அதுக்கு ஒரு பிசிக்கல் ப்ரூஃபே கிடையாது. பிசிக்கலா இருந்தா கூட நம்ம அதை டெஸ்ட்ராய் பண்ணிடலாம். இல்லாத ஒண்ணு கூட நம்ம எப்படி சண்டை போட முடியும்னு யோசிச்சு பாருங்களேன். இதுதான் ரொம்ப ஹிடியஸான விஷயம்ன்றது. இப்படி நான் மேல நீ கீழன்றத அப்ரெசிவ் மென்டாலிட்டி இருக்கவன் சொன்னா கூட பிரச்சனை இல்ல, நீ எதையாவது நினைச்சிட்டு போடான்னு சொல்லலாம். ஆனா நம்ம கீழே தான் அவனையே நம்ப வைக்கிற அளவுக்கு கன்னிங்கான மெனிபுலேட்டிவான விஷயம் தான் இந்த காஸ்ட் ஸ்ட்ரக்சர். பொதுவா மக்கள் எதுல பாதிக்கப்படுறாங்களோ அது சம்பந்தமான ஸ்டோரியை தான் அடுத்த ஜெனரேஷனுக்கு சொல்லுவாங்க. லைக் 4 மாடு ஒன்னா இருக்கும், அது ஒரு பிரிடேட்டர் அடிச்சு சாப்பிட ட்ரை பண்ணும், ஆனா முடியவே முடியாது. மாடோ ஆடோ. அதுக்கப்புறம் அதுங்களுக்குள்ளே சண்டையை மூட்டினதும் பிரிஞ்சிடும், இதுவும் பிரச்சனை இல்லாம எல்லாத்தையும் அடிச்சு சாப்பிடும். இந்த மாதிரி ஸ்டோரிஸ் எல்லாம் பல ஜெனரேஷனா சொல்ல காரணம் என்னன்னு யோசிச்சு பாருங்க. காஸ்ட், ரிலிஜியன் எதையாவது கிளப்பானுங்கப்பா, ஆனா அதையெல்லாம் நம்பி பிரிஞ்சிடாதீங்கன்னு நேரடியா கூட சொல்ல முடியாத ஒரு வாழ்க்கையை நம்ம ஆன்செஸ்டர்ஸ் வாழ்ந்திருக்காங்க. ஏன் நாளைக்கு கூட ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான ஸ்பீஷியஸ் நம்மள மாதிரியே ஒரு பிளானட்ல இருந்து அதை கேப்சர் பண்ண வராங்கன்னு வச்சுப்போம். நம்ம கிட்ட இருக்க டெக்னாலஜிக்கு அவங்கள வின் பண்ண முடியும்னாலும் அட்லீஸ்ட் அதுக்கு சில காலமாகும். சோ அது ஒரு லாங் ஸ்ட்ரகிளா இருக்க போகுது. அதுவும் நம்ம ஒன்னா ஃபைட் பண்ணா. இங்க கேப்சர் பண்ண வந்த ஒருத்தன் அவன் வேலையை பார்த்துட்டு இருந்த ஒருத்தன். இதுல யார் ரொம்ப டெஸ்பரேட்டா இருப்பான்னா ஆப்வியஸ்லி கேப்சர் பண்றவன் தான். சோ அவன் வின் பண்ண என்ன ஸ்ட்ராட்டஜியை வேணா யூஸ் பண்ணுவான். சோ அவன் நம்ம பக்கம் இருக்க ஆள கன்வின்ஸ் பண்ற வேலையும் செய்வான். அதுக்கு வெல்த், உமன் பவர்ன்ற மாதிரி நிறைய வேஸ் இருக்கு. பட் இது எதுவுமே இல்லாம நம்ம அதை பண்ணணும்னு நினைச்சா என்ன செய்யலாம்? நமக்குள்ள பிரிவினை ஏற்படுத்துறது தான் சிறப்பானது. அப்படி இருக்கும்போது அவன் என்ன கூப்பிட்டு, ஏன்டா நீ ஒரு யூடியூபரா இருக்க, உனக்கு எவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, எவ்வளவு கெத்தான ஆள் நீ போய் டெய்லி வீடு வீடா சுத்துற ஒரு சேல்ஸ் பையனை ஃப்ரெண்டுன்னு சொல்லலாமா? நீ அவனுக்கு மேலடா, உனக்கே தெரியல உன் அருமை, என்னமோ போ அப்படின்னு கிளம்பிடுறான். இதை அவன் அடுத்த நாளும் பண்றான், அதுக்கு அடுத்த நாளும் பண்றான், திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்கான். நான் கொஞ்சம் புத்திசாலியா இருந்தா அவன்கிட்ட நீ உன் வேலையை பாடுறா, அவன் என் ஃப்ரெண்டு, நான் ஒரு வேலையை செய்யறேன், அவன் ஒரு வேலையை செய்யலாம். ஆனா ரெண்டு பேருமே ஒரு வாய் சோறுக்கு தான் இந்த வேலையை செய்யறமோ தவிர இதுல எங்கடா மேல கீழே வந்ததுன்னு சொல்லி அன்னைக்கே இந்த பிரச்சனையை முடிச்சிருக்கலாம். இங்க நான் இன்னும் கொஞ்சம் ஸ்மார்ட்டானவனா இருந்தா நீ சொன்னியே அந்த யூடியூபர் அத்தனை ஃபாலோவர்ஸ்னு, அதுலயே எத்தனை சேல்ஸ் ஆபீசர்ஸ், எத்தனை ஃபார்மர்ஸ், எத்தனை இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க, இதெல்லாம் சேர்ந்தது தாண்டா அது இல்லைன்னா ஒண்ணுமே இல்லைன்னு மாதிரி சொல்லிட்டு வந்திருப்பேன். ஆனா நான் கொஞ்சம் மக்கு, என்னை யாரு வேணா மெனிபுலேட் பண்ணலாம். எனக்குள்ளேயே மத்தவங்களை கீழே பாக்குற ஒரு எண்ணம் ஒரு ஓரமா தூங்கிட்டு இருக்குன்றப்போ, ஆமா நமக்கு தான் நிறைய ஃபேம் இருக்கு, அப்ப அவனோட நமக்கு ஏத்து தானே. சோ ஆக்சுவலா அவன் நமக்கு கீழே தான். இதுக்கப்புறம் நம்ம அவன்கிட்டலாம் பேசக்கூடாது, நம்மள மாதிரி ஆள்கிட்ட மட்டும்தான் நம்ம நட்பு வச்சுக்கணும்னு சொன்னா இது எப்படி இருக்கு? என்ன அப்படியே கழுத்தை பிடிச்சி தூக்கி ஆணில மாட்டுவீங்களா இல்லையா? ஆனா இது அதோட முடியாது. அடுத்த ஜெனரேஷனுக்கும் இதை அவன் சொல்லி தருவான். பட் லவ்னு ஒரு விஷயம் இருக்கே, அது எல்லாத்தையும் பிரேக் பண்ணுது. ஏன்னா
இது வரைக்கும் இவங்க எல்லாம் பிடிச்ச யாரை வேணா மேரேஜ் பண்ணிட்டு சந்தோஷமா இருந்தவங்க இப்ப திடீர்னு இந்த கேஸ்டால நேத்து வர மாமா அத்தை பொண்ணுன்னு இருந்தவங்க இப்ப அவங்கள விட கீழன்ற மாதிரி ஆயிட்டாங்க. எது நேத்து வர நல்லா இருந்தவன் இப்ப எவனோ ஒருத்தன் கிளப்பி விட்டதை வச்சு தன்னையே மத்தவங்கள விட மேலன்னு நினைச்சுக்கிறான். சோ இதுக்கப்புறம் அந்த குடும்பத்துல யாரையும் நீங்க லவ் பண்றன்னு சொல்லக்கூடாதுன்னு சொன்னா அதுவரை ஃப்ரீடமா இருந்தவன் என்ன கேட்பான்? ஏன் பண்ணக்கூடாது? நீ சொல்ற மாதிரி நமக்கு ஈக்குவலானவன் இல்ல கீழன்றத எப்படி கண்டுபிடிப்பான்னு கேட்பான். சோ இவனுங்க செய்யற வேலையை வச்சு மேல கீழன்னு முடிவு பண்ணிப்பானுங்க. ஆனா அப்பவும் பிரச்சனை முடியாது. இந்த வேலை எப்படி உன்னை விட கீழே, அது எப்படி என்னை விட மேலன்னு திரும்பவும் பிரச்சனை நடக்கும். இது எல்லாத்தையும் பார்த்தவன் கடைசியில ஒரேடியா லவ் பண்றதே தப்புன்றான். அதுக்கப்புறம் ஒரு குடும்பத்துல யாராவது லவ் பண்றேன்னு சொன்னா எவன் மேல எவன் கீழே அண்ணுவான்ற பிரச்சனைக்கு பயந்துகிட்டே எது லவ்வா வேணாண்டா பெரிய பிரச்சனை ஆயிடும், லவ் கிவ்னு இந்த பக்கம் வந்த அவ்வளவுதான்னு ஒரு தனிப்பட்ட விருப்பத்தையே டபு ஆக்கிடுவானுங்க. இத மேல கீழன்றதை ஏத்துக்கிட்டவனும் சரி, அது வேணான்றவனும் சரி, புதுசா பரவுற இந்த டிசீஸ்க்கு பயந்துகிட்டே லவ் பேன் பண்ணிடுவானுங்க. அப்படிதான் இந்த லவ்ன்ற வேர்ட் ஒரு பிரச்சனைக்குரிய வேர்டா மாறும். சோ இதுக்கப்புறம் ஒரே குடும்பத்துல தான் கல்யாணம் பண்ணணும், அடுத்த ஜெனரேஷனும் அதே தான் பண்ணணும். இதுல லவ்ன்ற வேர்டை கேட்டா மட்டும் எல்லாரும் தானா பதற ஆரம்பிச்சிருவானுங்க. ஏன்னா அது அவங்களுக்கு நான் தான் மேலன்ற எண்ணத்தை உடைக்கிற வேலையை செய்யுது இல்லையா? சோ இதெல்லாம் சில வருஷத்துல நடந்து முடிஞ்சு எல்லாரும் மேல கீழன்னு பிரிஞ்சு கிடக்க ஒன்னா சேர்ந்து எதிர்க்க கூட முடியாம ஃபைனலா அந்த ஸ்பீஷீஸ் கேப்சர் பண்றானுங்க. இந்நேரத்துக்கு இங்கதான் நான் இந்த ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணன்றதே நிறைய பேர் மறந்துருப்பீங்க. நான் ஜஸ்ட் ஒரு உதாரணத்துக்கு தான் இப்படி நடக்கும்னு சொன்னேன். ஆல்ரெடி இங்க அப்படி நடக்குதுன்னு நான் சொல்லல. சத்தியமா. சோ யோசிச்சு பாருங்களேன், ஒரு மக்கு கும்பல் பண்ண தப்பால எல்லாரும் இப்ப வரைக்கும் பாதிக்கப்பட்டு இருக்கோம். அவனும் அஃபெக்ட் ஆயிட்டு தான் இருக்கான். ஆனா அவனுக்கு அதை பத்திலாம் கவலை இல்ல. நான் கீழே பார்க்கும்போது எனக்கு ஒரு ஆள் இருக்கான்பான்ற மாதிரி ஒரு மூளை வளர்ச்சி இல்லாத நிலை அது. இவனுங்களை மாத்த முடியாதுன்றதெல்லாம் தாண்டி இவனுங்க மாற விரும்பாதவனுங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா இவனுக்கு அது பிடிச்சிருக்கு. இன்னொருத்தவங்களை கீழே பாக்குற உணர்வு இவனுக்கு பிடிச்சிருக்கிறதால தான் அது மாறக்கூடாதுன்னு நினைக்கிறான். செல்ஃப் கான்பிடன்ஸ் இருக்கவனுக்கு இதெல்லாம் தேவையே படாது. தாழ்வு மனப்பான்மையில இருப்பான் பாருங்க, அவனுக்கு தான் இதெல்லாம் தேவை. நான் பெரிய கெத்து மாஸ்ன்றத எப்பவும் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டிய அடிக்ஷன்ல இருக்கான் அவன். அவனை யாரும் ஃபோர்ஸ் பண்ணலனாலும் அவனே அவனை ஃபோர்ஸ் பண்ணிப்பான். யாராவது அவனை கடந்து பின்னாடி வரவங்களை பார்த்தா கூட இவனை தான் அப்படி கேவலமா பாக்குறாங்கன்னு அவனே நினைச்சுப்பான். யோசிச்சு பாருங்களேன், எல்லாரும் ஒன்னா சுலபமா வாழ வேண்டிய லைஃப இவனுங்களே எங்க பார்த்தாலும் பஞ்சர் போட்டு விட்டு சாகுற வரைக்கும் காத்தடிச்சுன்னு இருக்கானுங்க. ஆல்ரைட் கைஸ், எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ முடிச்சிருக்கோம். இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க. அது என்ன பண்ணும்லாம் எனக்கு தெரியாது. நானும் இப்ப வரைக்கும் பார்த்துட்டு தான் இருக்கேன். இதே மாதிரி ஒரு ஆசமான வீடியோல பார்க்கலாம்.